அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒவ்வொருத்தரும் 2, 3 சிம் வச்சுருப்போம். அது ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளது, அந்த நம்பரை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அதனால் பார்க்குற அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒத்துழைப்பு கொடுக்கவும், கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை ஆதார் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நமக்கு ஆதார் இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நம்ம இதில் ஆதார் பிவிசி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் கூட போடுறேன், பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுன்னா மாற்றிக்கலாம், தமிழ் வேணால் கூட மாற்றிக்கலாம். நான் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். கீழே அப்படியே தள்ளுங்க சார். சொல்லுங்களா, இந்த பாருங்கள், நிறைய பேர் இன்னும் டாக்குமெண்ட்லாம் அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கு இன்னும் டேட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்டேட் பண்ணாதவங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட்டு இது டவுன்லோட் பண்ணுறது, இது போல் ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், கீழே வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து மேலே வந்து நம்முடைய ஆதார் கார்டு, எந்த ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஆதார் கார்டுடைய நம்பரை வந்து 12 டிஜிட்டல் நம்பருக்கு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதில் என்ன ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டர், கேப்சர் லெட்டர்னால் கேப்சர் லெட்டர், நம்பரு இதில் அது என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்படியே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கீழே போஸ்டர் கொடுக்கணும். கீழே ப்ளூ கலரில் இருக்க பிறகு அதை கொடுங்க. கொடுத்தோன்னே உள்ளே வந்துடும், உங்களோட டீட்டெயில் வந்துடும். அந்த மேலே இருக்கிறது வந்து ஆதார் கார்டு நம்பர், அதனால மறைச்சிருக்கிறேன். பாருங்கள், அவங்களுடைய ஏஜ் என்ன ஏஜ், மேலா ஃபீமேலா அப்படின்னு இருக்கும். இதில் பாருங்கள், மொபைல் நம்பருக்கு இணைக்கவே இல்லை, நில்லுன்னு இருக்க பாருங்கள். மொபைல் நம்பருக்கு நேராக இந்த மொபைல் நம்பர் இணைக்கணும். நீங்கள் ஆதார் சேவை மையத்தில் போய் கண்டிப்பாக இணைச்சிருங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பர் இணைச்சது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அந்த மொபைல் நம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டு கீழே அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுவோம். கீழே தள்ளோம்னா அதே செக் ஆதார் வேலிடிட்டி மறுபடியும் அதே ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இருக்கிற ஆதார் கார்டை இப்போ என்ட்ரி பண்ணுறேன். அதில் 4 மேலே 12 டிஜிட்டல் 4 நாளாக இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு கேப்பாசிட்டி என்ட்ரி பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார்டு நம்பர் மேலே ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை இணைச்சிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கேப்பாசிட்டி அதில் இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். சும்மா லெட்டர்னா சும்மா லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்ரு. என்ட்ரி பண்ணிட்டு போஸ்டர் கொடுங்க. போஸ்டர் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேக் வந்துடுச்சு, மறுபடியும் கொடுப்போம். என்ட்ரி பண்ணிட்டு
இப்போ வந்துச்சு பாருங்கள். இதில் பாருங்கள், கீழே அந்த மொபைலுங்கிறதுக்கு நேராக பாருங்கள், மொபைல் நம்பர் லாஸ்ட் 3 டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். நீங்கள் ஒரு 4, 5 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை வச்சு எந்த மொபைல்லேருந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இதுபோல் அது வீடியோலாம் நான் மறுபடியும் போடுறேன். நீங்கள் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்